இது இந்த ரேசிங் ப்ரொமோஷன் ஒரு கம்பெனி, எங்கிட்ட எல்லாத்தையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மிரட்டி பணம் வாங்குறாங்க. கரூர் உட்பட, கோயம்புத்தூர் உட்பட, ஈரோடு உட்பட, கொசுவலை கம்பெனி இல்லாட்டி நான் உள்ள வந்து கை வச்சிடும். இப்படித்தான் இதான் நீங்க நடத்துற எஃப்ரி ரேஸ் லட்சணமா? இதுக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ₹1 பணம் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அரசியல் விட்டு போறேன். இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா, ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏன்னா எழுதி கொடுத்து படிச்ச பரவாயில்ல, அது படிச்சிடலாம். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். நம்ம அண்ணனுக்கு அங்கதான் பிரச்சனை வரும். ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சர் வந்து கேட்பாங்க, மத்திய அமைச்சர் எப்படிங்க சார் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் பரவாயில்லையா சார், இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் எப்படி சார் இருக்கு, நாங்கள் ஹெல்த் மினிஸ்டர் ஜே.பி. நட்டா இருக்கு சார், ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா? நம்மளுக்கு தெரியாது என்ன கேட்கறாங்க. அகில் ரெட்டி நடத்தக்கூடிய அந்த ரேசிங் கார் அந்த கம்பெனிக்கு பெரிய ஆளா இருந்தா ₹1 கப்பம் கட்டணும், குறைந்தபட்சம் 25,000 பணம் கொடுக்கணும். இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அங்க போனாருன்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சு, பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நிச்சயமாக கூட்டப்படுத்த சென்றவர்களே தவிர தமிழ்நாடு என்கின்ற பேர பட்ஜெட்ல பயன்படுத்தல, அதுக்காக போல அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை. கடந்த 6 மாத காலமாக அந்த கம்பெனி உதயநிதி ஸ்டாலின் நேர்மைன்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மைன்னு சொன்னா, அந்த ரேசிங் ப்ரொமோஷன் கம்பெனி வெளிப்படையாக நாளைக்கு காலையில நீதாங்க 6 மாசம் எங்களுடைய அக்கௌண்ட். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது அந்த பட்ஜெட் பேப்பர்ஸை பாதுகாக்கணும், சீக்கிரசி வெளியே போகக்கூடாது, பிரிண்ட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட் பிரிண்டிங் ரூம்குள்ளேயே தங்கிக்குவாங்க, அவங்க வெளியே வர முடியாது. அவங்க ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருவோம். பார்லிமெண்ட்டுக்கு அந்த பட்ஜெட் பேப்பரோட தான் திறந்தெல்லாம் வெளியே வருவாங்க. அது ஒரு ட்ரெடிஷன், இந்த அல்வா செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷன். அதனால அவர்களோடு இந்த அண்டை எல்லாம் பரிமாறி இதெல்லாம் பட்ஜெட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு மறுபடியும் அவர்களுக்கு உணவளித்து, அதனால இன்னைக்கு என்ன ராகுல் காந்தி அவங்க புரிஞ்சுக்கலாம், இந்த பட்ஜெட்டுங்கிறது பல பேர் சேர்ந்து உருவாக்கி இருப்பார். யாரோ ஒரு பேர் 2 பேர் சேர்ந்து உருவாக்குனது இல்லைங்க. நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றாங்க. அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையா பாத்தீங்கன்னா பிரசன்டிங் a budget. So it is not making a budget. So பார்லிமெண்ட்ல அவங்க பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றாங்க. அப்ப இந்த பட்ஜெட்டை யாரு உருவாக்குனது? So ராகுல் காந்தி அவர்கள் இங்க சொன்னாங்க, இங்க பாருங்க நான் போட்டோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு போட்டோவை காமிச்சாங்க. இவர்கள் எல்லாம் தான் இந்த பட்ஜெட்டை உருவாக்குனாங்க. சோ இந்த போட்டோவை பாருங்க, இதுல ஓபிசியை காணா, நம்முடைய பட்டியல் சமுதாய சகோதர சகோதரிகளை காணா, இவங்களை காணா, அவங்களை காணா, பெரிய பிரச்சனை பண்ண போறேன், சக்கரவியூவை நான் உடைச்சே தீருவேன் அப்படின்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பார்லிமெண்ட். ராகுல் காந்தி அவர்கள் 2 விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த பட்ஜெட்டை உருவாக்கியவர்கள் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான். காரணம், 48 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட். அந்த 48 லட்சம் கோடி, இந்த பட்ஜெட்ல மிக முக்கியம் என்னன்னா வருமானம். இந்த வருமானத்தை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி கொடுத்திருக்கோம் அரசனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு. அதான் பல பேர் பல ப்ராசஸ் இன்டராக்ஷன்ல கவர்மெண்ட்டுக்கு வந்து பல விதத்துல போகுது. ஒரு மினிஸ்ட்ரி டிமாண்ட் வைப்பாங்க, ஒரு அமைச்சரவையும் கேட்பாங்க, அதெல்லாம் போகும். சிஐஐ வைப்பாங்க. நம்ம போன்ற சாதாரண மக்கள் நாங்க ஏகப்பட்ட சஜஷன் நாம கொடுக்குறோம், கட்சி சார்பா பொதுமக்கள் கொடுக்குறீங்க. அதெல்லாம் போன பிறகு அது பல லெவல்ல டிஸ்கஸ் ஆகி அது பட்ஜெட்னு ஒன்று உருவாகி அதை பிரசன்ட் பண்றாங்க. அதனால ராகுல் காந்தி அவர்களுக்கு அடிப்படை செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஓபிசி ரிசர்வேஷன் எப்ப வந்துச்சு, அது தடுத்தது யார், அது தாமதமாக ஏன் வந்தது, அதன் பிறகு எப்ப இருந்து சிவில் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சது, அதன் பிறகு ஒரு செக்ரட்டரியா வரணும் அப்படின்னா எத்தனை வருஷம் வேணும்? 25 ஆண்டுகள் வேண்டும். அது மத்திய அரசுல நீங்க ஒரு உயரிய பொறுப்புல போய் உட்கார்றீங்கன்னா அந்த பேட்ச்ல சீனியர் மோஸ்டா இருப்பாங்க, பேட்ச்னுடைய முதல் 4-5 போஸ்ட்ல இருப்பாங்க. இது எல்லா மக்கள் முன்னாடி குழப்பி ஒரு பார்லிமெண்ட்ல போய் பேச வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் துறந்து என்ன வேண்டுமானாலும் நான் பேசுவேன், மக்கள் அதை கேட்பார்கள் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது தூரம். அந்த நேரத்தில் இது போன்ற லிட்டரேச்சர் வருவது இன்னொரு இடத்துல பாராட்டுக்குரிய. ஏழைகளுடைய கையில பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போய் நிறைய சேர்க்கிறது உண்மையான பிரச்சனை இருக்காது, சரி பண்ணணும். அதற்கு பாராளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டும். எப்படி அவங்களுக்கு பண்றது, அவங்க சம்பாதிக்கக்கூடியது எப்படி டபுள் பண்ணலாம், எப்படி மோர் இன்கம் அவங்க கையில கொடுக்கலாம். ஆனா 1 லட்சம் ரூபாய் நான் கொடுப்பேன், எத்தனை பேருக்கு கொடுப்பீங்க? பதில் கிடையாது. எல்லா விவசாய பெருமக்களுடைய கோரிக்கை ஏற்று குறைந்தபட்ச ஆதரவுகளை நான் கொடுத்துருவேன், 48 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஆகும், பதில் கிடையாது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்திய அரசியல் பாத்தீங்கன்னா அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அதான் மோஸ்ட் டேஞ்சரஸ். என்ன வேண்டுமானாலும் பேசலாம், அதுக்கு 4 சியர் லீடர் இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க,
இந்த மாதிரி அல்வா எல்லாம் நீங்க வந்து அல்வா கிண்டுறீங்க, அங்க வந்து ஏன் ஓபிசி இல்லை, ஏன் எஸ்சி இல்லை, ஏன் எஸ்டி இல்லை? அடிப்படை அரசியல் அறிவு இருக்கக்கூடிய யாருக்கும் கூட தெரியும். நம்ம சொன்ன மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் எப்ப ஓபிசிங்கிற கிளாசிபிகேஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்ப நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க சிரிக்காம அழுவாங்களான்னு நான் கேட்கிறேன். ராகுல் காந்தி அவங்க கேட்டதுக்காக நம்ம ஒப்பாரி வச்சு அழுவோம் பார்லிமெண்ட்ல. யாராவது இருந்தாலும் சிரிக்கத்தான் செய்வான். உடனே எப்படி மாத்துறாரு? சிரிக்கிறாங்க பாத்தீங்கல்ல, சிரிக்கிறாங்க பாத்தீங்கல்ல. இது அமெரிக்கால ஓக்கிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாலின் ஐயா கேட்கிறாங்க, நான் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு. ஏங்க ஐயா போக மாட்டீங்கன்னா, தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லாம போயிட்டாங்க ஐயா, கண்ணுல தண்ணியா வருது, எப்படி நான் போய் எப்படி நான் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் காப்பாத்துவேன் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போய். சரிங்க ஐயா, 2022 ஏன் போகல அப்படின்னு கேளுங்க. அதுக்கு என்ன கதை சொல்றாருன்னா, எங்க அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்துல வந்துருச்சு, அந்த ப்ரிப்பரேஷனுக்காக இருந்து, அதனால அப்பா போகல. சரிங்க ஐயா, பரவாயில்ல. 2023 ஏங்க ஐயா போல? அப்ப ஃபாரின் போயிட்டேன் அப்படிங்கிறார். இந்த மனிதர் இந்தியாவுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். 2021 இவங்க வரும்பொழுது நித்தி ஆயோக் கூட்டம் முடிஞ்சிருச்சு. 2021 மேல வர்றாங்க. அதற்கு முன்பே நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் கூட்டம் முடிஞ்சிருச்சு. அதனால 2021 விட்டுறலாங்க. 2022க்கு போல, 2023க்கும் போல, 2024க்கு போல. சோ இந்த முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் 3 கூட்டத்துக்கு போல. என்ன அர்த்தம்? ஒரு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான். ஒரு டீச்சர் அம்மா கேட்பாங்க, ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போல? அம்மா வயிற்று வலி அப்படி. இது வந்து திங்கட்கிழமை போன வாரம். இந்த வாரம் போக மாட்டான். ஏன் தம்பி போல? அம்மா முதுகு வலி அப்படி. அடுத்த வாரம் போக மாட்டான். ஏன் போட்ட? நீ பூரி சுட்ட, பூரியில எண்ணெய் அதிகமா இருந்துச்சு, அதை சாப்பிட்டு எனக்கு வயிறு அப்செட் ஆயிடுச்சு, நான் ஸ்கூல் வேலை ஏற மாட்டேன். எங்க வீட்டுல இந்த கதையெல்லாம் நான் பாக்குறேன்ல. இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா, ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதை தாண்டி நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேங்க. அங்க போனாருன்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சு. இது வந்துங்க ரூமை கூட்டிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு ப்ராம்ப்டரை வச்சுக்கிட்டு, அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க. அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல அப்பப்ப. அது வீடியோ பண்ணி நிறைய கட்டு இருக்கும். முன்னாடி ஒரு ப்ராம்ப்டர் வச்சிருப்பாங்க. அதே முதலமைச்சர் அதை பார்ப்பாரு, டப் டப் டப்னு படிப்பாரு. அது ஐடி லிங்க் எடுப்பான், டப்புன்னு கட் பண்ணி போட்டுருவான். அது நித்தி ஆயோக்ல லைவ். அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி, செக்ரட்டரி முன்னாடி, இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லவில்லையோ தவிர, தமிழ்நாடு என்கின்ற பேரை பட்ஜெட்ல பயன்படுத்தல, அதுக்காக போல அப்படிங்கறதெல்லாம் கட்டுக்கதை. ஏன்னா எழுதி கொடுத்து படிச்சா பரவாயில்ல, அது படிச்சிடலாம். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். நம்ம அண்ணனுக்கு அங்கதான் பிரச்சனை வரும். ஆனா போனோடனே ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் ஓப்பனிங் ரிமார்க்ஸ் அடிச்சிடலாம். அது எழுதி கொடுப்பாங்க, 7 மினிட்ஸ் அடிச்சு பிரிச்சுட்டு வந்துடலாம். ஒண்ணு இங்க ஐடிவி டிஎம்கே சொல்லுவாங்க, தலைவரை பார்த்தியல்ல, என்ன ரகம் பார்த்தியல்ல, எப்படி பேசுறாங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கு 4 பேர் கை தட்டுவாங்க, அது முடிச்சிருங்க. இன்டராக்ஷன்ல மாட்டுவீங்க. ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சர் வந்து கேட்பாங்க, மத்திய அமைச்சர், எப்படிங்க சார் இருக்கீங்க, தமிழ்நாட்டுல பரவாயில்லையாங்க சார், இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் எப்படி சார் இருக்கு, நாங்க ஹெல்த் மினிஸ்டர் ஜே.பி. நட்டா இருக்கு சார், ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா? நம்மளால தெரியாது என்ன பேசுறாங்க. இல்லைங்க சார், நாங்க இந்த நித்தி ஆயோக்ல இருந்து நான் சிஇஓ வி.வி.ஆர். சுப்பிரமணியம் ஐயா பேசுறேன். தமிழ்நாட்டுல எங்க சவுத் தமிழ்நாட்டுல எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க, தமிழிசைக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, தமிழ்நாட்டுல ஃபுல்லா நீர் வேளாண்மையே போயிருச்சுங்கிறாங்க, அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? நம்மால் பதில் சொல்லணும். அதனால இவரு தெளிவா இருக்கிற, போனா தானே மாட்டுவோம், போகாம இருந்து எப்படி மாட்டுவோம்? இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸ்கூலுக்கு போனா தானே பாஸ் ஃபெயில், போலில ஆப்சென்ட் தானே. இவர்களை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு ஊடகத்துல செய்தி போட்டாங்கன்னா அந்த ஊடகத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அது காலத்தினுடைய கொடுமை. இவங்க இந்தியா ஃபுல்லா ஜனநாயகம் பேசுவாங்க. தமிழகத்துல ஊடகத்திற்கு உண்மையான சுதந்திரம் இருக்கான்னு கேட்டா கட்டாயமா இல்லை. ஏதாச்சும் செய்தி இங்க போட்டா எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. இன்னைக்கு இன்னொன்னு போட்டிருக்கோம், இந்த ரேசிங் கார் ஏதோ ஒண்ணு போடுறாங்க, ரேசிங் கார் சார். அந்த பாத்தீங்கன்னா அந்த அகில் ரெட்டின்னு ஒருத்தர் தான் அந்த ரேசிங் கார் எல்லாம் கம்பெனி நடத்துறாங்க. இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொங்கு பகுதி, சென்னை முழுசா ஒரு ஆபீஸா ஏறிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? அகில் ரெட்டி நடத்தக்கூடிய அந்த ரேசிங் கார் அந்த கம்பெனிக்கு பெரிய ஆளா இருந்தா 1 கோடி ரூபாய் கப்பம் கட்டணும், குறைந்தபட்சம் 25,000 பணம் கொடுக்கணும். பேன் கார்டை கொடுத்து பணம் கட்டின 10 பேர் நம்மகிட்ட சொல்லிருக்காங்க, ஆனா நான் பணம் கட்டிட்டேன், இதான் நான் கட்டின ரசீதி, அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன், இந்த பேன் கார்டுக்கு எனக்கும் இந்த கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லை, இது இந்த ரேசிங் ப்ரொமோஷன் ஒரு கம்பெனி, எங்கிட்ட எல்லாத்தையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மிரட்டி பணம் வாங்குறாங்க. கரூர் உட்பட, கோயம்புத்தூர் உட்பட, ஈரோடு உட்பட, கொசுவலை கம்பெனி
இல்லாட்டி நான் உள்ள வந்து கை வச்சிருவேன். இப்படித்தான் இதான் நீங்க நடத்துற F3 ரேஸ் லட்சணமா? சென்னையில உதயநிதி ஸ்டாலின் பட்டத்திலவரசர் ஒரு ரேஸ் நடத்தும். மாநில அரசு 40 கோடி ரூபாய் இதுவரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அது அகில் ரெட்டி யாரு? ஆந்திர பிரதேசை சார்ந்த ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியினுடைய மிகப்பெரிய ஒரு ஓனர். நீங்க அகில் ரெட்டி கூகுள் பண்ணா தெரியும் அவங்க அப்பா யாருன்னு. இந்தியாவுடைய பணக்கார வரிசையில முதல் 5ல் இருக்கிறாங்க இந்தியாவில். நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த பாண்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல, எலக்ட்ரல் பாண்ட் எல்லாம், அவர் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவர் உதயநிதி ஸ்டாலின் நண்பர். இதை தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும். இதாங்க நம்ம அரசியல் நம்ம பேசுறது இதுதான். இது மக்கள் புரிஞ்சுக்கணும். கடந்த 6 மாத காலமாக அந்த கம்பெனி உதயநிதி ஸ்டாலின் நேர்மைன்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மைன்னு சொன்னா, அந்த ரேசிங் ப்ரமோஷன் கம்பெனி நாங்க இதோட பேன் கார்டு நம்பரோட கொடுத்திருக்கோம். அந்த கம்பெனி வெளிப்படையாக நாளைக்கு காலையில நீதாங்க 6 மாசம் எங்களுடைய அக்கௌண்ட், இதுக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 1 ரூபா பணம் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அரசியல் விட்டு போயிடும். எத்தனை பேருக்கு மிரட்டி புடுங்கி ஊரா போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வச்சு ரைடு விட்டு அந்த பணத்தை எல்லாம் இந்த ரேசிங் கண்ட்ரோல் கம்பெனிக்குள்ள போட வச்சு அதை ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மாதிரி நடத்தி நீங்க F3 நடத்துறீங்கன்னா வெக்கமா உங்களுக்கு இல்லையான்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். வெக்கமாக இருக்க வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கு கேட்டா இது பெருமை. அதை விட இந்த புத்தகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் பெருமை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.